வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சிஎஸ்ஐஆர் நெட் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இன்றைக்கி லீனியர் அல்ஜிப்ராவுடைய வெயிட்டேஜ் மார்க்ஸ் என்ன, நம்ம அதுக்கு எவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது விஷயமாக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே இருக்கும், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிஎஸ்ஐஆர் நெட் மேத்தமெட்டிக்ஸ் 2026க்கான நியூ பேட்ச் 1 ஜான்வரி 2026 அன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். புது வருஷத்தில் ஏதாவது ஒரு புதிய காரியத்தை தொடங்கி நம்ம அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளட்ஜ் எடுத்துக்குவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த வருஷம் நீங்கள் 2026ல் நான் சிஎஸ்ஐஆர் நெட்டை கிளியர் பண்ணுவேன் அப்படிங்கிற பிளட்ஜ், அந்த உறுதிமொழியோட நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சக்ஸஸ் நிச்சயமாக ஃபிக்ஸ் ஆகும். அந்த ப்ரொவைடட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிஎஸ்ஐஆர் நெட் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இட் வில் பி மோர் அண்ட் மோர் டிஃபிகல்ட். ரொம்ப ஈஸி, எல்லோரும் ஓடி வந்து படிங்க நாளைக்கு பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இட் வில் பி மோர் அண்ட் மோர் டிஃபிகல்ட் தான், ரொம்ப 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 கஷ்டம்தான். ஆனால் பாஸ் ஆக முடியாதுன்னு கேட்டால் நிச்சயமாக முடியும். ஏன்னா இந்த உலகத்தில் முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையே கிடையாது. அது முடிகிறது வரைக்கும் நாம் ஒர்க் பண்ணணும். சிலருக்கு ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்கு 1 வாரம் ஆகும். அதே காரியத்தை இன்னொரு ஆளால் 5 நாளில் முடிக்க முடியும். அதே காரியத்தை இன்னொரு ஆளால் 4 நாளில் முடிக்க முடியும். அதே காரியத்தை இன்னொரு ஆளை 1 நாளில் முடிக்க கூட முடியும். நம்மளுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி நாம் அதுக்கான டைமை கொடுத்து அதுக்கான ஹார்ட் ஒர்க்கையும் எஃபர்ட்ஸையும் கொடுத்தோம்னா நிச்சயமாக நம்மளாலையும் எல்லாத்தையுமே கிளியர் பண்ண முடியும். அதுதான் இங்கே உள்ள உண்மை. கிளியர் பண்ண முடியாதான்னு கேட்கவே கூடாது. கிளியர் பண்ணுறது கஷ்டம். முடியாதான்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் முடியாதுன்னு வார்த்தையே இல்லை. இட் வில் பி டிஃபிகல்ட். கட்டாயமாக கஷ்டம்தான். நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், நல்லா இன்டெப்த்தாக வாசிக்கணும், சப்ஜெக்டை இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும், நிறையா ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் கிளியர் பண்ண முடியும். மேத்தமெட்டிக்ஸோடு வாழணும். ஒரு 6 மாதம் மேத்தமெட்டிக்ஸோடு வாழணும். அப்படின்னா தான் கிளியர் பண்ண முடியும். ஃபுல் டைமாக நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன், நல்ல எஃபர்ட் கொடுப்பேன் அப்படின்னா நிச்சயமாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். நிறைய ரெக்கார்டட் வீடியோஸாக கொடுப்பேன். ஒரு 100 days லைவ் செஷன் கொடுக்க போகிறேன் இந்த தடவை. லாஸ்ட் டைம் ஒரு 60 days கம்ப்ளீட் லைவ் செஷன் கொடுத்துருந்தேன். இந்த தடவை 100 days லைவ் செஷன் கொடுக்க போகிறேன். அதனால் நீங்கள் அந்த எஃபர்ட்டை கொடுக்க முடியும் என்னால். நான் நிச்சயமாக அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். அப்படி நான் இன்னொன்று சொல்கிறேன், சிஎஸ்ஐஆர் நெட் மட்டும் கஷ்டம் கிடையாது, டிஆர்பியும் கஷ்டம்தான். பிஜி டிஆர்பி கஷ்டம்தான், பாலிடெக்னிக் டிஆர்பி கஷ்டம்தான், ஈவன் யூஜி டிஆர்பி கூட இட் வில் பி மோர் அண்ட் மோர் டிஃபிகல்ட்டு தான். அது அதோட சப்ஜெக்டோட டெப்த், அந்த நாலேஜ் இருக்கணும். அந்த காம்படிஷனுக்குள்ளே நம்மளால் காம்படேட் பண்ண முடியணும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை உள்ளடக்குனது தான் காம்படிட்டிவ் எக்ஸாம். வாட் எவர் த எக்ஸாம் பி, காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலே அது கஷ்டம்தான். நம்ம செமஸ்டர் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி நாளைக்கு எக்ஸாம், இன்றைக்கி டெக்கன் ஆஃப் தியரத்தை படிச்சிடலாம், இன்றைக்கி ரிஷான் லெமாவை படிச்சிடலாம், நாளைக்கு போய் எழுதிடலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுமே கிடையாது. தட் இஸ் த ட்ரூத். யூ ஹாவ் டு அக்செப்ட் இட் அண்ட் யூ ஹாவ் டு கோ த்ரூ இட். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நம்ம காலேஜில் செமஸ்டர் எக்ஸாமுக்காக என்ன படிக்கிறோமோ அது எதுவுமே எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த உண்மையை ஒத்துக்கிட்டு அதுக்கு நாம் நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு நம்மளை தயார் பண்ணிக்கிறதுல தான் நம்மளுடைய சக்ஸஸ் ஃபிக்ஸ் ஆக போகுது. வாட் எவர் த எக்ஸாம் பி, நாட் ஓன்லி சிஎஸ்ஐஆர் நெட் பட் பிஜி டிஆர்பி, எந்த டிஆர்பியாக இருந்தாலுமே அதுதான் நம்மளுடைய உண்மையான நிலைமை. கேட்டாக இருக்கட்டும், ஜாமாக இருக்கட்டும், சிஎஸ்ஐஆர் நெட்டாக இருக்கட்டும், எல்லாமே இதுதான் உண்மையான நிலவரம். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? நம்மளை அடாப்ட் பண்ணிக்கணும், நம்மளை தயார் பண்ணிக்கணும். அந்த ஹார்ட் ஒர்க்கையும் அந்த எஃபர்ட்டையும் கொடுக்கறதுக்கு நாம் தயாராகணும். அதாவது பரவலாக என்ன கருத்து இருக்குன்னா, டிஆர்பியோட சிஎஸ்ஐஆர் நெட்டு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டால் நான் அப்படி சொல்லவே மாட்டேன். டிஆர்பியோட சிஎஸ்ஐஆர் நெட்டு தான் ஈஸி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா டிஆர்பியில் நீங்கள் நிறையா மெமரைஸ் பண்ண வேண்டியது இருக்கும், இங்கே நிறையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். மெமரைஸ் பண்ணுறது ஈஸியாக, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஈஸியான்னு கேட்டால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் ஈஸி.
கான்செப்ட்ஸை லேர்ன் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மட்டும்தான் ஈஸி. அது வந்து இருந்து படித்து எழுதுறது வந்து அது எந்த அளவுக்கு சக்ஸஸை தரும் அப்படின்னு எனக்கு தெரியலை. அது எந்த அளவுக்கு சக்ஸஸை ஒரு வேளை தரலாமா இருக்கும். அந்த சப்ஜெக்ட் நம்ம கூட எவ்வளவு நாள் நம்ம கூட ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு தெரியாது. நீங்கள் சிஎஸ்சிஆர் நெட்டுக்காக படிச்சிங்கன்னா அந்த சப்ஜெக்ட் உங்கள் கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணும். அந்த சப்ஜெக்ட் உங்களால் விடவே முடியாது. அந்த சப்ஜெக்ட் உங்களால் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி லேர்ன் பண்ணிக்கலாம். அப்படி லேர்ன் பண்ணுறதுக்கு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சிஎஸ்சிஆர் நெட் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் த ரைட் சாய்ஸ் ஃபார் யூ. அதான் என்னுடைய ஒப்பீனியன். அதான் அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே, எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ், இன்றைக்கி தேதியில் இப்போ சமீபத்தில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடிஞ்சிருக்கு இல்லையா, அது விஷயமா இன்னொரு டீட்டெயில்டு வீடியோவில் சொல்கிறேன். அந்த கம்பேரிசன் பிஜிடிஆர்பியும் சிஎஸ்சிஆர் நெட்டையும் கம்பேர் பண்ணி ஒரு இது சொல்லலாம். உண்மையும் அதுதான் கூட. அதை வந்து எந்த அளவுக்கு ஆஸ்பிரன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு எனக்கு தெரியலை. பட் தே ஹாவ் டு அக்செப்ட், அதான் ரியாலிட்டி. அது விஷயமா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவுக்கான கண்டென்ட் எதுவும் அதுக்கப்புறம் அது வந்து டேமேஜ் ஆகிரும் இல்லையா, அதுக்காக அடுத்தெல்லாம் சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிஎஸ்சிஆர் நெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இது இவ்வளவு படித்தா இத்தனை மார்க்கு கிடைக்கும் அப்படின்னு நம்மளால் சூஸ் பண்ணி படிக்க முடியும். இப்போ லீனியர் அல்ஜிப்ரா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஒரு 55 மார்க்ஸ் வரைக்கும் 50 to 55 மார்க்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு லீனியர் அல்ஜிப்ராவில் கொஸ்டின்ஸ் வரும். அப்படிங்கும்போது நம்ம லீனியர் அல்ஜிப்ராவை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். நம்மளுடைய கட் ஆஃப் எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110+. இதான் நம்மளுடைய எய்மாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மந்த்லி 40,000 ஸ்டைஃபண்டோட பிஹெச்டி ஜாயின் பண்ணலாம். 3 இயர்ஸ்க்கு 40,000 கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ள 2 இயர்ஸ்க்கு 35,000 ஸ்டைஃபண்ட் இருக்கும். பிலோ 33 இயர்ஸ் உள்ளவங்க தான் இந்த எக்ஸாம் ஜேஆர்எஃப் எழுத முடியும். மற்றபடி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது, யார் வேணாலும் எழுதலாம். சரிதானா? ஜேஆர்எஃப் வேணும் அப்படின்னா பிலோ. அதனால தான் நான் யங்ஸ்டர்ஸுக்கு அழைப்பு விடுக்கிறதே அதுக்காக தான். யங்ஸ்டர்ஸ் ஆர் வெல்கம். நீங்கள் வந்து அது இந்த சிஎஸ்சிஆர் நெட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சப்ஜெக்டை இப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் அது விட முடியாது. அதுக்கப்புறம் உங்களால் மக்கப் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நிலவரம் இருக்கும். நிறையா ஷார்ட்கட்ஸ் கொடுப்பேன், அதுவும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படியெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அதாவது கஷ்டப்பட்டால் தான் எதுனாலும் கிடைக்கும். அந்த கஷ்டத்துக்கு நாம் நம்மளை தயார்படுத்திக்கணும். திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடியதாக தான். இட் இஸ் டிஃபிகல்ட், ரெடி டு ஃபேஸ் த டிஃபிகல்ட். இதுதான் நான் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் பிஜி முடிச்சுட்டு எந்த எக்ஸாம் எழுதினாலும் டிஃபிகல்ட்டு தான். பாருங்கள், சிஎஸ்சிஆர் நெட் மேத்தமெட்டிக்ஸ் 2026க்கு நாம் எப்படி தயாராகணும். லீனியர் அல்ஜிப்ராவுடைய வெயிட்டேஜ் மார்க்ஸ் என்ன? 1, 2, 3, 4, 5, 6, 7 கொஸ்டினை அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், செக்ஷன் பியில் 5 or 6 கொஸ்டின்ஸ் கட்டாயமாக கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், 5 or 6 கொஸ்டின்ஸு செக்ஷன் பியில் கேட்குறாங்க. செக்ஷன் பிக்கு நம்மளுக்கு 3 மார்க்ஸு, நெகட்டிவ் மார்க் வந்து 0.75. சரியா? அப்போ நெகட்டிவ் மார்க்கே இல்லாத மாதிரி நாம் நம்மளை தயார்படுத்திக்கணும். அப்போது ஒவ்வொரு இதுலேயும் 15 to 18 மார்க்ஸ் நம்மளுக்கு ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லேயுமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா செக்ஷன் சியில் 6 to 6, 7, 8 அப்படி கேட்குறாங்க. பட் ரீசெண்டாக நம்மளுக்கு போன ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் முடிஞ்சதில் 8 to 9 கொஸ்டின் லீனியர் அல்ஜிப்ராலேருந்து வந்திருந்தது. இந்த தடவை லீனியர் அல்ஜிப்ராவுடைய வெயிட்டேஜ் வந்து வழக்கத்தை விட அதிகமாக தான் இருந்தது. அப்படின்னா இங்கே டோட்டல் மார்க்ஸ் செக்ஷன் சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மார்க் வந்து 4.75 மார்க்ஸு. இதில் கொஸ்டின்ஸ் வந்து எம்எஸ்கியூஸாக இருக்கும். எம்எஸ்கியூஸ்னால் மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின்ஸு. மோர் தென் 1 சாய்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அதில் நீங்கள் வந்து எது பெட்டர், எது வந்து எதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணணும். சில நேரம் 4மே கரெக்டாக இருக்கலாம், 3 இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 கூட இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் எத்தனை ஆன்சர் கரெக்டாக இருக்கோ அவ்வளோத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மார்க். அப்படி இல்லைன்னா மார்க் கிடையாது. இதில் ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. எல்லாமே கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு 4.75 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இங்கே டோட்டல் மார்க்ஸை பார்த்தீங்கன்னா 45 to 55 மார்க்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு நிச்சயமாக நம்மளுக்கு என்ன செய்யும், லீனியர் அல்ஜிப்ரா மட்டும் படித்தாலே நம்மளுக்கு கிடைச்சிரும்.
நம்ம லீனியர் அல்ஜீப்ராவில் 50 மார்க்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பாசிங் லெவலை யாராலையுமே தடுக்கவே முடியாது. இதில் ஜென்ரல் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 30 மார்க்ஸ் இருக்குது. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அந்த 30 மார்க்ஸ் இந்த லீனியர் அல்ஜீப்ரா எடுத்தாலே நம்ம நிறைய நல்ல ஸ்கோர் என்ன செய்திடலாம், தூக்கிட்டு ஓடி போயிடலாம். இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் சிஎஸ்ஐஆர் நெட்டை செலக்ட் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு தான் நான் யங்ஸ்டர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணக்கூடியது. அதுதான் யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய அட்வைஸ் சிஎஸ்ஐஆர் நெட் இஸ் மோர் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃப்யூச்சர். இன்றைக்கி நம்மளுடைய இது பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸுடைய நிலவரம் ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில் இருந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் இந்த மாதிரியான ஹையர் லெவல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தான் நம்மளுடைய ஃப்யூச்சர் நல்லபடியாக செட்டில் ஆகும். ஸோ நம்மளுடைய ஆன்லைன் நியூ பேட்ச் 1 ஜான்வரி 2026 அன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயம் பாருங்கள். நம்மளுடைய ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரிஸ்கிரைப் புக்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேறு என்ன கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள். அதாவது திரும்பவும் நான் சொல்லக்கூடியது, யங்ஸ்டர்ஸுக்கு இந்த எக்ஸாம் தான் நல்லது, கம்ஃபர்டபுளும் கூட.